நம்ம Vinayaga Cnc யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஒரு ஜாப் வந்து டயல் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஒரு ஜாபை செட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட்னஸை செக் பண்ணணும். சரிங்களா? ஃப்ளாட்னஸ் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நமக்கு இதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம டயல் வச்சு செக் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம இந்த பொசிஷனு, இந்த பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே இப்போ எப்படின்னா இந்த ஃப்ளாட்னஸ், இப்போ இது ஃப்ளாட்னஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்னஸில் இந்த பாயிண்ட்டை 0 பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை செக் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டுமே கரெக்டாக 0 0 இருக்கணும். அது மாதிரி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்னஸ், ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ரெண்டு பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னஸ். ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஆல் ஆக்சிஸ் ஹோம் பொசிஷன். ஃபஸ்ட்டு எல்லா ஆக்சிஸையும் ஹோம் பொசிஷன் அனுப்புகிறோம். ஓகே, இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸை மூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்சிஸ். இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயல். இந்த டயலில் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 மைக்ரான். நம்ம வந்து இது வந்து 10 மைக்ரானில் தொடங்கி, தட் இஸ் 0.01 தொடங்கி 0.8 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த 0 Z0 இருக்கும். இதுதான் வந்து இப்போது தட் இஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கே ப்ரெஷர் கொடுத்தோன்னே இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். அப்போ இந்த 20லேருந்து நான் 10, தட் இஸ் 0.2 mm நான் வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இசட்டை மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸு. ஓகே, ஒய். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரொம்ப வெர்டிகலாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட்டு கொஞ்சம் டேப்பர் ஆக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட்டை இறக்குறேன். ஓகே, இப்போ இறக்கிறதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப், தட் இஸ் ஸ்லோவாக பண்ண போகிறேன். எப்படின்னா இப்போ ஸ்டெப் மோட்டில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0.1 மூவ் ஆகும். ஒரு டிவிஷனும் 0.1 மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு டிவிஷனும் 0.1 மூவ் ஆகுது. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 0.1 மூவ் ஆகுது. எஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து Z0, தட் இஸ் இது வந்து 0 இருக்குது டயலில். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டயலில் வந்து இதை 0 பண்ணிக்கிறேன். இந்த பொசிஷனை நான் 0 பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து இந்த 20ல் இருந்தது 0க்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இசட்டை நான் வந்து 0 பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பொசிஷனில் இசட்டு 0 பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த லெவலில் வந்து இசட் வந்து இங்கே 0 பண்ணிக்கிறேன். இப்போ 0 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் மேலே எடுக்கிறேன். கண்டினியூ போட்டு எடுத்துட்டேன். இப்போது அதே மாதிரி ஒய்யை மூவ் பண்ணுறேன். திருப்பி பொசிஷனு. எஸ், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இசட்டை ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து 0.1 மூவ் ஆகிறதுனால ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி டிவிஷன் வந்து நான் 0.1 மூவ் ஆகிறேன். எஸ், இப்போது இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இசட்டில் வந்து 0.1 மைனஸில் இருக்குது. ஓகே, அப்போ என்னென்னா டெப்த்து உள்ளே இறங்கியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மைக்ரான், தட் இஸ் இப்போது லைட்டாக Z ப்ளஸ்
Z மைனஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, 0.1 மைனஸில் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே Z 0 பண்ணியிருந்தேன். இப்போ அந்த போர்ஷனுக்கும் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1. அப்போது இதுதான் ஃப்ளாட்னஸ் செக் பண்ணுறது. அப்போ ஃப்ளாட்னஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம், இந்த பொசிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து நான் இங்கே 2ல் இது டயலை வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்போ இங்கே வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 0.1 வேரியேஷன் இருக்குது. அப்போ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு லைட்டாக ஒரு பேப்பர் கொடுத்து கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கலாம். அதுக்கு இப்போ அந்த இடத்த செக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இப்போ திரும்பி Z மேலே எடுத்துகிட்டு Y மைனஸ் இங்கே வந்து செக் பண்ணுறேன். 4 கார்னரோட செக் பண்ணணும். ஓகே, இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா 0.2 வேரியேஷன் இருக்குது. இப்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 வேரியேஷன் இருக்குது. அப்போது தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 0 பண்ணேன். 0 பண்ணிக்கிட்டு இங்கே மூவ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா மைனஸில் இருக்குது, 0.2 மைனஸில் இருக்குது. ஓகே, அப்போ திருப்பி இப்போ இதே மாதிரி இந்த கார்னர் கொண்டு வரேன் நான். ஓகே, இப்போது இந்த இடத்த வந்து நான் இங்கே 0 இருக்குது, மிஷினில் 0 இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1 அங்கேயும் மைனஸில் ப்ளஸில் இருக்குது. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போது இந்த ஜாபில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு பக்கம் இங்கே நான் 0 பண்ணி வச்சுருக்கேன். இதில் இங்கே வரும்போது இது வந்து இங்கே வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து 0.1 ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கரெக்டாக அந்த பேரலிசம் தட் இஸ் ஃப்ளாட்னஸை வந்து நம்ம செட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போது Z டெப்த் இறக்குறேன். எஸ், இப்போது இங்கே Z 0 இருக்கா பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த டயலில் வந்து 0 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேப்பர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனிலாம் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு அந்த ஹைட் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த சிம்மு மாதிரி வைப்போம். ஜஸ்ட் என்னன்னா அந்த ஃப்ளாட்னஸை கரெக்டாக செட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பேப்பரோ இல்லை வந்து சிம்மு மாதிரி வைப்போம். ஓகே, அதே மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ இங்கே Z 0 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஒய்யை வந்து அப்படியே மூவ் பண்ணுறேன். இப்போ ஒய் மூவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதே 0ல் தட் இஸ் எஸ் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மைக்ரான் வேரியேஷன் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, இதுதான் வந்து ஃப்ளாட்னஸ் செக் பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அங்கே வந்து Z 0ல் இருக்குது அந்த டயலில். நான் அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ நம்ம வந்து இப்போ ஃப்ளாட்னஸ் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட்னஸ் வந்து 0 ஆக்கியிருக்கோம். இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஸ்ட்ரெயிட்னஸ் பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்னா இப்போது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்றதை நான் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இப்போ ஃப்ளாட்னஸ் மட்டும் பார்க்கறதில்ல, நான் வந்து கூடவே ஸ்ட்ரெயிட்னஸும் பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்னஸ் இருந்தால் தான் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். ஓகே, இல்லைன்னா என்ன ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் நமக்கு வந்துடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஸ்ட்ரெயிட்னஸை செக் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது டயலை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இந்த டயல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். தட் இஸ் இப்போது வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Z இறக்குறேன். ஓகே, இப்போது ஓரளவுக்கு இது பண்ணிட்டு Z இறக்குறேன் நான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸை மூவ் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எக்ஸை மூவ் பண்ணுறது. ஓகே, எக்ஸ் மூவ் ஆகுது. பாயிண்ட் ஒன்னாக மூவ் பண்ணுறேன். எஸ், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ
ஓகே, இப்போ நான் இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா இந்த வேல்யூவை நான் 0 பண்ணிக்கிறேன். இங்கே டயலில் நான் வந்து 0 பண்ணலாம். ஓகே, 10 மைக்ரான் வேரியேஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்த வந்து x0 y0 ஆக்கி போகிறேன். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்னஸ் எவ்வளோ இருக்குது, அதனால் x0 y0 ஆக்கிட்டு இப்போ திரும்பி எக்ஸை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒய்யை வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது திரும்பி எக்ஸை அந்த இடத்துல மூவ் பண்ண போகிறேன். எனக்கு இப்போது மைனஸில் போயின்ட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து மைனஸில் போயின்ட்டுருக்கு, இன்னும் டச் பண்ணவே இல்லை. அப்போது 0.6 மைனஸில் இருக்குது. ஓகேவா, இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7 வேரியேஷனில் இருக்குது. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து உள் பக்கமாக போயிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இது லைட்டாக வெளி பக்கமாக தட்டணும். ஓகே, லைட்டாக என்ன பண்ணணும்னா வெளி பக்கமாக தட்டணும். அப்போ நான் என்ன பண்ணணும், வெளியில் கொண்டு வந்துட்டு லைட்டாக ஓகே லைட்டாக ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் 0வாக இருக்குது, இங்கே டயல்லையும் வந்து 0 இருக்குது. ஓகே, இங்கே தெரியுதுங்களா, எக்ஸ் இங்கே 0 இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது பாயிண்ட் வந்து டயலில் 0 இருக்குது. இப்போ நான் திரும்பி ஒய்யை வந்து மூவ் பண்ணணும். ஒய்யை மூவ் பண்ணுறேன். நான் மூவ் பண்ணும்போது அதே வேல்யூ இந்த பக்கமும் வரணும். அந்த டயல் வந்து கரெக்டாக அதே லெவலில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா தெரியுதுங்களா, இப்போ என்ன அது ஒரு 0.2 0.3 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த பக்கம் இப்போ வெளியே வந்து அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ லைட்டாக இந்த பக்கம் தட்டணும். எஸ், ஓகே. இப்போ இங்கே 0 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி அதே மூமெண்ட்டை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ கொண்டு போகும்போது பாயிண்ட் லைட்டாக அந்த பக்கம் வந்துருக்கு. எஸ், ஓகே. இப்போ திரும்பி இந்த பக்கம். இதுதான் ஸ்ட்ரெயிட்னஸ் செக் பண்ணுறது. நம்ம ஓரளவுக்கு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு 0.3 0.4 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் எஸ் ஓகே. அப்போது இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா 0 கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஸ்ட்ரெயிட்னஸ் செக் பண்ணுறது. அப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு செட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஆப்ஷன் எடுப்போம் பார்த்தீங்களா, ஒர்க் ஆப்ஷன், ரைட் ஆப்ஷன், ரேடியஸ் ஆப்ஷன். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த ஃப்ளாட்னஸை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்னஸை செக் பண்ணணும். புரியுதுங்களா இப்போது? ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் இந்த டயலோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டயலை வச்சு தான் நம்ம வந்து ஹைட்டை இது பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னஸும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னஸும் செக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.